அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ வராக பைரவர் ஜோதிட பயிற்சி மையம் நடத்தும் இந்த 11வது ஜோதிட கருத்தரங்கில் வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நம்ம ஜோதிட பேராசிரியர் ஜோதிட ஆராய்ச்சியாளர் சின்னசேலம் டி சீனிவாசன் ஐயாவுடைய தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விதியில் இல்லாதது உன்னுடைய வாழ்க்கையில் வராது அப்படின்னு சொல்ற தலைப்புல பேச இருக்கின்றால், அது என்ன விதி, அது என்ன வாழ்க்கை, அது எப்படி இருக்கும்ன்றத நீங்களே அவர் வாயிலாக நீங்க இந்த செய்தியை கேட்டு தெரிந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு, ஐயா அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம். ஐயா ஐயா பேசுங்க. ஞானமே வடிவமான விநாயகர் பெருமானுடைய திருவடிகள் மனமை மொழிகளால் வணங்கி, ஸ்ரீ வராகமிகரன் ஜோதிட ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி அறக்கட்டளை ஆசிரியரும் எனது குருநாதரின் திருவடிகளை வணங்கிக் கொண்டு, சபையில் வீட்டிற்கும் அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கும் அடியனுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு விதியில் இல்லாதது மதியில் வராது, வாழ்க்கையில் வராது அப்படின்ற ஒரு சிறு கருத்தை உங்களிடம் நான் பகிர்ந்து கொள்கிறேன். சரி, இப்ப விதி அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். விதி அப்படின்னா நம்ம முதல்ல இந்த பூமியில எப்படி ஜனிக்கிறோம் அப்படின்றது ஒரு முக்கியம், அதான் பிரதானம். நம்ம தாய் வயிற்றுல 10 மாசமும் தந்தை வயிற்றுல 2 மாசமும் ஆக மொத்தம் நம்ம 1 வருஷம் குழந்தையா இருந்து தாயுடைய கருவறையில இருந்து நம்ம பூமிக்கு வரோம். அதுக்கு எப்படி நம்ம பூமிக்கு வரோம் அப்படின்றது பொதுவா நம்ம தாய் தந்தை ஒரு தாய் தந்தை இணையும் போது சாந்தி முகூர்த்தம் அப்படின்ற ஒரு சுப நிகழ்ச்சி ஒண்ணு வைப்பாங்க. அந்த நிகழ்ச்சியில இது நம்ம போது முதலிரவு அப்படின்ற ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கும். அப்படி வைக்கும் போது தந்தையுடைய விந்துல 2 மாதம் நாத வடிவமா நம்ம இருப்போம். தாயோடைய வயிற்றுல 10 மாசம் கருவா சுமந்து அப்பதான் நம்ம இந்த பூமிக்கு வருவோம் அப்படின்றது விதி. அப்ப அந்த முதலிரவு அன்னைக்கு நம்ம கணவன் மனைவி சேர்றாங்க. அப்படி சேரும்போது சாந்தி முகூர்த்தம் வச்ச அன்னைக்கு முதல்ல அவங்க உடல் உறவு பண்ணினதுக்கு அப்புறம் 3வது நாள் பாத்தீங்கன்னா தாயுடைய கருவறையில அந்த ஆணுடைய விந்துன்றது தைல வடிவில் இருக்குமா. அது 7 நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா பூ மாதிரி மலர்ந்து வருமா. 30 நாள், அதாவது 1 மாசம் கழிச்சு பாத்தீங்கன்னா ஒரு பிண்டமா வந்துருமா, ஒரு பிண்டம். அந்த பிண்டம் வந்ததுக்கு அப்புறம் 2வது மாசம் 3வது மாசம் பாத்தீங்கன்னா தலை மண்டவோடு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உருவாகும். 4வது மாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கால் பாதம் உருவாகும். 5வது மாதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதுகு தண்டு வடங்கள்லாம் உருவாகும், முதுகு எலும்பு எல்லாமே. 6வது மாதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிண்டத்துக்கு ஜீவன் அப்பதான் உண்டாகும். ஜீவன் வந்ததுக்கு அப்புறம் 7வது மாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மூக்கு கண்ணு செவி இதெல்லாம் உருவாகும். 8வது மாசம் உடம்பு அப்படியே அனைத்தும் பூர்த்தி ஆயிடும், உடல் உறுப்புகள் அனைத்தும் பூர்த்தி ஆயிடும். 9வது மாசம் அப்படின்ற போது நம்ம பூர்வ ஜென்மத்துல என்ன பாவ புண்ணிய ஜென்மமோ அந்த பாவ புண்ணியத்தோட நினைப்பா அந்த 9வது மாசம் இருப்போமா. 10வது மாசம் அப்படின்றது நம்ம பூமிக்கு வெளியில வரோம். நம்ம என்னைக்கு பூமிக்கு வெளியில வரோமோ அன்ன வரைக்கும் இப்படி உக்காந்துருப்போம். வர அன்னைக்கு மட்டும்தான் யோனியோடைய இதுல நம்ம தலை ஒரு இதாகும். இது விஞ்ஞானமும் இதைதான் சொல்லுது, நம்ம ஆன்மீகமும் இதைதான் சொல்லுது. அப்படி சொல்லும் போது அந்த பூமி, அதாவது நம்ம தலை பூமிக்கு என்னைக்கு வருதோ அதுதான் விதி, அதான் லக்னம். நமக்கு ராசி சக்கரத்துல லக்னம் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம எழுதுறோம். சரி, இதுல ஒண்ணு சிறப்பம்சம் என்ன அப்படின்னீங்கன்னா,
6வது மாசம்தான் ஜீவன் அப்படின்ற ஒரு உயிர் வந்து கொடுக்கிறார் இறைவன். 7வது மாசம் இப்ப நம்ம அந்த 6வது மாசம் ஜீவன் கொடுத்ததும் தாய் என்ன செய்யறாங்களோ அதை தான் குழந்தை செய்யும். தாய் அழுதா குழந்தைய அழும், தாய் தூங்குனா குழந்தையும் தூங்கும், தாய் நல்ல விஷயங்கள் கேட்டா குழந்தை நல்ல விஷயங்கள் கேட்கும். இந்த மாதிரி வந்து அந்த உயிர், அதாவது 6வது மாசம் ஜீவன் வந்ததுக்கு அப்புறம் இந்த விஷயங்கள் செய்யுது, நடக்குது. அதனால்தான் நம்ம முன்னோர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னீங்கன்னா 7வது மாசம் வளைகாப்பு அப்படின்ற ஒரு செய்திய நம்ம முன்னோர்கள் நமக்கு வச்சிருக்காங்க. இந்த வளைகாப்பு செய்யும் போது ஏன் அப்படி செய்யறாங்க அப்படின்னீங்கன்னா, அந்த ஜீவன், வயிற்றுக்குள்ள இருக்கிற ஜீவன் வந்து சந்தோஷமா இருக்கணும், நல்ல விஷயங்கள்லாம் கேட்கணும், பார்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயங்கள் நல்லதா இருக்கணுன்றதுக்காக அந்த வளைகாப்புன்ற ஒரு விஷயத்த செய்யறாங்க. சரி, இதுக்கு புராண ரீதியா என்ன இது வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாசிகளுடைய வயிற்றுல வந்து பக்த பிரகலாதன் இருக்கும் போது நாரதன் முனிவர் வந்து அவங்க கதை கேட்டாங்க, கதை சொன்னாரு, அவங்க வந்து கதை கேட்டாங்க. அந்த பிரகலாதன் கதை கேட்டான், வயிற்றுல இருக்கும் போதே கதை கேட்டான். வெளியில வந்ததும் அவனுடைய நாராயணனுடைய மந்திரம் வந்து பதிச்சு பிடிச்சிட்டா ஒரு நாராயணத்தை மந்திர ஜபம் பண்ணாரு அப்படின்றது நம்ம புராணம் சொல்லுது. அதே இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னீங்கன்னா, கோசலையுடைய வயிற்றுல வீர அபிமன்யு இருக்கிறப்ப வந்து நாராயணன் வந்து சக்கர வியூகன்ற ஒரு கதையை சொல்றாரு. 2 பேத்துக்கு தான் சக்கர வியூக கதையே தெரியும். ஒன்னு அர்ஜுனனுக்கு, இன்னொன்னு நாராயணனுக்கு, 2 பேத்துக்கு தான் தெரியும். ஆனா வீர அபிமன்யுக்கு தெரிஞ்சிருக்கு. இது எப்படா தெரிஞ்சது அப்படின்னு பார்த்தா, நாராயணன் வந்து சொல்லும் போது வயிற்றுல இருக்க கோசலையுடைய வயிற்றுல இருந்து அபிமன்யு கேட்டதா ஒரு வரலாறு சொல்றாங்க. அவ சொல்லுங்க. அப்ப அந்த கோசலையுடைய இதுல இருக்கும்போது அவ அப்படின்னு கேட்டதா வந்து வர்றாரு. அதுக்கப்புறம் வந்து அவன் பிறந்து சண்டை போடும் போது, சக்கர வியூகம் அமைத்து சண்டை போடும் போது உள்ள போய் மாட்டிக்கிட்டா, வெளியில வர வழி தெரியல அப்படின்னு ஒரு கதை படிச்சிருக்காங்க. இது ஏன் தெரியல அப்படின்னா, நாராயணன் அந்த சக்கர வியூகம் சொல்லிட்டு இருக்கும் போது கோசலை தூங்கிட்டாங்க. அப்ப வயிற்றுல இருக்க புள்ளையும் தூங்கிடுச்சு. அப்ப உள்ள போற வரைக்கும் கேட்ட குழந்தை வெளியில வர்றதுக்கு வழி சொல்லும் போது தூங்கிட்டதுனால வெளியில வர்றதுக்கு வழி தெரியல. அப்ப தாயோடைய வயிற்றுல 6வது மாசம் இருக்கிற வரைக்கும் குழந்தை, அதுக்காக தான் நம்ம பெரியவங்க வந்து வளைகாப்பு என்ற ஒரு விஷயத்த நல்லது, சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த காலத்துல அப்படியா இருக்கு? சாயந்தரம் 5 மணி ஆச்சுன்னு நாடகம் போட்டாங்கன்னா ஒப்பேரி வைக்குது, 10:30 மணி வரைக்கும் ஒப்பேரி தான். எந்த நாடகத்திலேயாவது ஒரு நல்ல விஷயங்கள் வந்து சொல்றாங்களா அப்படின்னா, வெட்டு குத்து, அடுத்தவனுக்கு கெடுக்கிறது எப்படி, அடுத்த குடி கெடுக்கிறது எப்படின்ற ஒரு விஷயம் தான் நாடகத்துல வருது. இந்த நாடகத்தை பார்த்து பார்த்து தாய்மார்கள் வயிற்றுல வளர குழந்தை எப்படி இருக்கும்? இன்னைக்கு வந்து நம்ம ஒரு ஜோதிடம் பாக்குறோம் அப்படின்னீங்கன்னா, ஜோதிடத்தை பிரிஞ்சது நல்ல செய்தியா நாளை சொல்லணும் அப்படின்னு சொன்னோம்னா நல்ல விஷயம் சொல்ல முடியல. ஏன்டா அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த மாதிரியான தொலைக்காட்சியா போயிடுச்சு. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இருக்கிறதுனால ஒரு நல்ல விஷயங்கள் தேவை. அதனால கதையில், அதாவது நம்ம கருவா இருக்கும் போதே ஒரு நல்ல விஷயங்களை கேளு, நல்ல விஷயங்களை பாரு, நல்ல விஷயம் இலக்கியங்கள் படி, புராணங்கள் படி, இதிகாசம் படின்னு அப்படிதான் நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சாங்க. வழக்கப்புறம் நல்ல விஷயங்கள் சொல்லி வச்சாங்க. அப்ப நம்ம பிறக்கும் போது லக்னம்ன்ற விதியோட வெளியில வரோம். இதுதான் நமக்கு விதி. சரி, நமக்கு என்ன எழுதிட்டு அப்ப ஜாப்பு குத்தி அடிச்சுடுவாரு நமக்கு, நீ இதுதான்டா சாமி அனுபவிக்கணும். மனிதனுடைய வாழ்க்கை 120 ஆண்டுகள், நீ எந்தெந்த வருஷத்துல என்னென்ன சாப்பிடணும், என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், என்ன செய்யணும்ன்ற ஒரு விஷயங்களை ஜாப் குத்தி அனுப்பிச்சு விட்டுருவாரு. அதுக்கு வந்ததுக்கு அப்புறம் நாம என்ன அனுபவிக்க போறோம் அப்படின்றத இந்த விஷயம். இந்த விஷயத்துல நம்ம எடுத்துக்கொண்ட விஷயம்தான் விதியில இல்லாதது வாழ்க்கையில வராது என்ற ஒரு தலைப்பை நம்ம எடுத்துக்கிட்டோம். இத வந்து நம்ம ஒரு ஜோதிட ரீதியா வந்து ஆராய்ச்சி பண்ணாம ஒரு ஒரு நகைச்சுவையாகவும் இருக்கணும், ஆனா அது கருத்தாவும் இருக்கணும், அது மக்கள் ஏத்துக்கக்கூடியதாகவும் இருக்கணும், யாரும் மனசையும் புண்படாதையும் இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு விஷயத்தை எடுத்து, இது ஒரு வித்தியாசமான சிந்தனை தான். ஆனா இது எப்படி நம்ம சிந்தனை பண்றோம் அப்படின்னா, ஜோதிடத்துல உலகில் நம்ம நிறைய விஷயங்கள் பாக்குறோம். ஒரு சினிமா படத்துல வடிவேல் சொல்ற, கடவுளை காட்டுற 100 ரூபா கூட 100 ரூபா கூட 100 ரூபா கூட வசூல் பண்றாரு.
சரி வாங்கடா எல்லாம் கண்டு கொண்டு போய் காட்டுறேன் அப்படின்னு கூட்டு போவாரு. அதோ பாரு கடவுள் திரிகிறாரு அப்படிம்பாரு. எல்லாரும் போய் எங்கடா தெரியறான், ஒன்றுமே தெரியறா தெரியலடா அப்படிமா. எவன் கொண்டாட்டி 10 நிமிஷம் அவன் கண்ணுக்கு தான் தெரியுமா அப்படிம்பாரு. இந்த மாதிரி இந்த விஷயங்கள் வந்து தப்புன்றது நமக்கு தெரியும், தண்டிக்கிறோமா, ரசிக்கிறோம், ரசிச்சுட்டு அந்த இடத்த கடந்து போயிடுறோம். அந்த மாதிரி ஒரு காமெடியில இருந்து நம்ம ஜோதிட விதி எப்படி வந்து இதோட ஒத்து போகுது அப்படின்ற ஒரு கான்செப்டோட தான் இந்த விதியை நம்ம வந்து இந்த தலைப்பை நான் எடுத்துக்கிட்டேன். அப்படின்றத ஒரு விதி. இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்ன அப்படின்னீங்கன்னா, மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் ஒத்து வச்சிருக்காங்க. இதுல நிறைய அறிவாளிகள் என்ன பண்றாங்க, குரு 3வது இடத்துல தானே இருக்கிறாரு, அவருக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி மென்டாலிட்டியில இப்ப இருக்கிற மாணவர்கள் வந்து அது மாதிரி இருக்கிறாங்க. அதுதான் ஒரு காமெடியில சொல்லும் போது விவேக், இதே கமனாட்டி அப்படி படிக்காதா இப்படிக்கா படுறா அப்படிம்பாரு. அப்படிக்கா படிக்காதா இப்படிக்கா படுறா. ஏன்னா தெய்வத்துக்கு அடுத்த நிலையில இருக்கிற குரு, அதுக்கு அடுத்து வரதான் அப்பா, அதுக்கப்புறம் தான் மாதா அப்படின்ற ஒரு விஷயத்த இருக்கு. ஏன்னா குருவை மதிக்காத ஒரு வித்தை, குருவை தொட்டு காட்டாத ஒரு வித்தை எந்த ஒரு விஷயத்திலையும் பலிக்காது, அந்த மாணவனுக்கு நிறைவு பெறாது. அதனால ஒவ்வொரு மாணவர்களும் குருவுடைய வணங்கி, குருவுடைய சிந்திச்சு, அவருடைய திருவடிகளை வணங்கி நம்ம எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் அது சிறப்பா இருக்கும். குரு நிந்தனை செய்யறது, அதாவது புராணத்துல சொல்லு, பசுவை கொன்னா கூட பரிகாரம் உண்டு, ஆனா குரு நிந்தனைக்கு பரிகாரம் கிடையாது அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அதனால குரு நிந்தனை செய்யக்கூடாது, குருவை வணங்குவோம், குருவை போற்றுவோம் என்று சொல்லி இந்த தலைப்புல இப்ப நம்ம எடுத்துக்கிறோம். என்ன அப்படின்னீங்கன்னா, சினிமாவோட காமெடியை வச்சு நம்ம ஜோதிடம் என்ன சொல்லுது அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம எடுத்துக்கிறோம். புதிய முயற்சி இது. ஜோதிடத்துல நிறைய காமெடி வருது. ஆமா, சினிமாவில் நிறைய காமெடிகள் வருது. அப்படி காமெடி வரும்போது என்ன சொல்ற, என்ன வடிவேல் வந்து நிப்பாரு, ஒரு பொண்ணு நல்லா மப்பு மந்தாரமா நிப்பாங்க. ஏய் கழுத, புருஷனை பார்த்துட்டு நிக்கிறியா, நீ மாட்டுக்கு வயிற்று வலி இருந்தா அவன் நிலைமை என்ன வருது, புருஷன் கொஞ்சம் இதுக்கு மாதிரி புருஷனை கவனிங்க. அவர் எங்கீங்க, நான் வந்துட்டு இருக்காரா அடிச்சுட்டு ஓடுவாரு. ஏயா என்னடி இது அம்மட்டு போடுற, நீ என்னடா ஒன்வேல போறோம், புருஷன் ஹைவேல போற, இப்படி போனீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆயிடாது. ஓட்டுறவர் ஓட்டுனா எதுக்கு ஆக்சிடென்ட் ஆகுது, இது வசனம், அதாவது காமெடி. சரி, இந்த காமெடிக்கு ஜோதிட விதிக்கு எப்படி சம்பந்தம் ஆகுது? ராசி சக்கரத்துல லக்கணம், அதாவது லக்கணத்துக்கு 7ஆம் இடம்னு வச்சுக்கிட்டாலும் சரி, 2, 11ஆம் இடத்தை வச்சுக்கிட்டாலும் சரி, சுக்கிரன் நீசமாகி இருக்காருன்னு வச்சுங்க. அந்த சுக்கிரன் நீசமாகி அவரு கூட செவ்வாவோ இல்ல சனியோ இல்ல ராகுவோ சேர்ந்து இருந்தாங்கன்னு வச்சுக்கீங்களேன், ஒரு ஆண் ஜாதகத்தை அப்படி இருந்துச்சுன்னா மனைவி கணவனுக்கு தெரியாத தொடர்புல இருப்பாங்க அப்படின்றது அது காமெடி. இது ஜோதிட விதி, இதை மாற்றவும் மறுக்கவும் முடியாது. இதை நம்ம பலன் பார்க்கும்போது இதெல்லாம் நம்ம சொல்லணும்னு வச்சுக்கோங்க, வேற மாதிரி ஆயிடும். அதனால காமெடியாவே எடுத்துக்கோ இப்படின்றது ஒரு விதி. இன்னொரு படத்துல ஒரு காமெடி சொல்லுவாரு, ஒரு சின்ன பள்ளத்துல ஏறி இறங்கிடுச்சு, அது மைனான்ற படத்துல நினைக்கிறேன், பள்ளத்துல ஏறி இறங்கிடுச்சு அப்படின்னு பொண்டாட்டிகிட்ட புருஷன் பேசுவார். உனக்கு 10 புருஷன் ஆயிடுச்சு, எனக்கு 7 பொண்டாட்டி ஆயிடுச்சு, இனிமேல் நம்ம போய் வக்கீல்கிட்ட போயிட்டு இது பண்ணா அவரே செருப்பால் அடிப்பாரு, அதனால விட்டுரு. ராமமூர்த்தி கிட்ட சொன்ன உறவை முடிச்சுக்கிட்ட, சத்தியமூர்த்தி கிட்ட சொன்ன உறவை முடிச்சுக்கிட்ட, கிருஷ்ணமூர்த்தி கிட்ட மட்டும் ஏமா உறவு வச்சிருக்கிற அப்படிமா, அழுவாதப்பா அப்படி. யாரு கதவு தட்டுற சத்தம் கேக்குது? ஆனந்தா, இப்ப வர ஆனந்தா. ஐயோ, இதெல்லாம் நமக்கு என்னம்மா வருது, நான் உன்னை நம்பிதானே வீட்டை விட்டு வெளியில போறேன். எப்படி உன்னை நம்பிதானே வீட்டை விட்டு வெளியில போறேன், 3 நாளைக்குள்ள 30 பேர் வந்துட்டு போறாங்கன்னு ஒரு செய்தி வருது. கவரிமான் ராஜாவுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்ல அப்படின்னு சினிமாவில் ஒரு காமெடி. இது காமெடி. இதே வந்து இந்த ஜோதிட விதியில இந்த காமெடி ஜோதிட விதியில எப்படி பொருத்தமாகுது அப்படின்றத நம்ம பாக்குறோம். இதே மாதிரி லக்கணத்துக்கு
7ஆம் இடத்துலயோ இல்ல 2ஆம் இடத்துலயோ 11ஆம் இடத்துலயோ சுக்கிரன் உச்சமாயி அவரு கூட இந்த பாவகிரகங்கள் சனியோ செவ்வாவோ ராகுவோ சேர்ந்து இருந்தாங்கன்னு வச்சுங்க, கணவனுக்கு தெரிஞ்ச இந்த வேலை நடக்கும். இது வந்து தடுக்குவோ, இது மட்டும்தான் விதியான்னா இது எளிமையா சொல்றதுக்காக இந்த விதி. இன்னும் இது மாதிரி இன்னும் நிறைய விதி இருக்கு, தொடர்புல போறதுக்கு இந்த மாதிரி நிறைய விதிகள் இருக்கு. இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் அதுல நம்ம சொல்றோம். சரி, அதுல இன்னொரு விஷயம் என்ன சொல்றாரு அதுல அந்த காமெடியில, ஏன் சார் மானம் சூடு சொரணை வெக்கம் இதெல்லாம் தூக்கிட்டு தீர்க்க டம்மி பீஸா தெரியுறீங்களா, இதெல்லாம் தூக்கி போடுங்க சார், வாழ்க்கையில எங்கேயோ போயிடுவீங்க அப்படின்றது ஒரு காமெடி. இந்த சூடு சொரணன்ற பாவம் எந்த பாவம்னா 6ஆம் பாவம். ஏன்னா 6ஆம் பாவம் போதை மனுஷனுக்கு போட்டானா அவனுக்கு வெக்கமான சூடு எதுவுமே கிடையாது, ரோட்ல கிடப்பான். அது துணி இருக்கா இல்லையா, நல்லவங்கிட்ட பேசுறமா பேசலையான்ற எந்த ஒரு விஷயமும் அவனுக்கு தெரியாது. அப்ப 6ஆம் அதிபதி கெட்டாலும் 6ஆம் இடத்துல பாவகிரகங்கள் இருந்தாலும் 6ஆம் இடத்தை சனி செவ்வாய் பார்த்தாலும் இந்த மாதிரியான விஷயங்கள் இது நடக்கும் அப்படின்றது ஒரு காமெடி. சரி, இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, விவேக் ஒரு படத்துல என்ன பண்ணுவாருன்னா பைப்புல உட்காந்துருப்பாரு, டே சிவா எங்கடா இருக்கிற, ஒரே பசிக்குதுடா அப்படிமா. உடனே ஒருத்த வந்து டீ வாங்கி தரேன், டே ஏற்கனவே 2 பேரும் உருகிட்டு போட்டாடா, நீ என்னத்தான் உருவா வந்த, அனாதை பிள்ளைங்க அனாதைக்கு நான் டீ வாங்கி கொடுத்தா புத்திர பாக்கியம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அனாதைன்னு முடிவு பண்ணிட்டியாடா அப்படிமா. சரிவா நல்ல டீயா வாங்கி கொடுறா, குறப்பிரசத்துல ஏதாவது வந்துட போகுது அப்படிமா போவாங்க. போயிட்டு டீ வாங்கிக்கணும், நல்ல டீயா போடியா, ஸ்பெஷல் டீ போட, டீ குடிச்சா ஒரு கண்டிஷன் என்னங்க, ஓ எனக்கு சிகரெட் வேணும், சிகரெட் எனக்கு சிகரெட் எல்லாம் பீடி இருக்குது, ஏண்டா இந்த இடம் சாப்பிட்டுட்டு இருக்க, வாய் இந்த நேரத்தை நாருதேடா, இதே குப்பலாரி கிராஸ் பண்ற மாதிரி நாருதே, இதை படுத்தா உன் பொண்டாட்டி எப்படா கூட படுப்பா, நீ எப்படா புள்ள பெத்துக்கிறது அப்படிமா மூஞ்சில டீயை ஊத்திட்டு போயிடும். நான் புள்ளைய பெத்துக்கலாம் எனக்கு குறை சொல்லிட்டியாடா, இது குறை. புள்ள பெத்துக்கணும் அப்படின்னா 5ஆம் பாவம் கெடக்கூடாது, குரு கெடக்கூடாது. இதுக்கு என்ன விதி, 5ஆம் அதிபதி 6 to 12 போகக்கூடாது, 6 to 12 அதிபதிகளோட சேரக்கூடாது, அது 6 to 12 பகை சாஸ்திரமும் பெறக்கூடாது. அதே மாதிரி குருவும் இப்படி எல்லாம் இருந்துச்சுன்னா புத்திர பாக்கியம் இருக்காது அப்படின்றது விதி. இது காமெடி, இது ஜோதிடத்துல விதி அப்படின்றது ஒரு விஷயம். அடுத்தது இன்னொரு விஷயம் வந்து ஒரு பாடல்ல வந்து சொல்லிக்கோங்க, கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போலாமா, இல்ல ஓடி போய் கல்யாணம் தான் கட்டிக்கலாமா, தாலியத்தான் கட்டிக்கிட்டு பெத்துக்கலாமா, இல்ல புள்ள குட்டி பெத்துக்கிட்டு கட்டிக்கலாமா. தாலியை கட்டி பெத்துக்கிறது முறை, புள்ள குட்டி பெத்துக்கிட்டு கட்டிக்கிறது என்ன முறை? இன்னைக்கு நாட்டுல நடக்குது தானே, புள்ள பெத்துக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க தானே. சரி, இதுக்கு என்ன விதி அப்படின்னு வேணும் இல்லையா. ராசி சக்கரத்துல லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல சந்திரனுடைய நட்சத்திரம் இருந்து அந்த சந்திரனுடைய நட்சத்திரத்துல குரு இருந்தார்னா கல்யாணத்துக்கு முன்னாடி புள்ள பெத்துக்கிட்டு தான் கல்யாணமே பண்ணுவார். இது அதே மாதிரி அதே இதுல லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல குருவுடைய நட்சத்திரம் இருந்து அந்த நட்சத்திரத்துல சந்திரன் இருந்தாலும் இந்த விதிதான். அப்ப என்ன பண்ணுவாங்க, அவங்க புள்ள பெத்துக்கிட்டு தான் கல்யாணமே பண்ணிக்குவாங்க என்றது குரு. ஆமா, இவங்க நட்சத்திரம் அவரு, அவர் நட்சத்திரம் இவர் இருந்தாங்கன்னா இந்த அமைப்பு வரும் அப்படின்றது ஒரு விதி. அப்ப இப்ப இன்னொன்னு என்னன்னு, சச்சின் படத்துல பாத்தீங்கன்னா, டே ஐயா சாமி புற 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 நில்றா அப்படின்னா எகிரி குச்சி போய் ஒரு லேடிஸ் கிட்ட சொல்லுவான், நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, நீங்க பிள்ளையார் கோயில்ல போய் கும்பிட்டது முன்னு சொன்னது மொந்தர் நல்லா இருக்கு, நீங்க வச்சிருக்க புட்டு நல்லா இருக்கு, உன் பேர் நீ சொல்ல வேணா என் பேர் சொல்ல, ஓகே சொல்லுன்னு தோணிச்சு சொன்னவன். அதே வடிவேல் சொல்ல செருப்புகள் தேடிப்பான். அப்ப ஏடா நீ சொன்னா செருப்புகள் தேடி, நீ சொன்னா சிரிக்கிறாளுங்க, நான் சொன்ன செருப்புகள் தேடிக்கிறாளுங்க அப்படின்ற ஒரு காமெடி வருது. இப்ப ஒரு ஆண் இருந்தாங்கன்னா அவன் பேசுறது, அவன் நடவுட பாவனை, அவங்களுக்கு பெண்ணுடைய வந்து ஆதரவு இருக்கணும் அப்படின்னீங்கன்னா குரு
சுக்கிரன், சந்திரன், இவங்க 3 பேரும் சேர்ந்து 1-5-9 இருக்கலாம், இல்ல 3-7-11 காமத்திரியோட ராசியில இருக்கலாம். இப்படி ஒரு ஆண் ஜாதகத்துல இருந்துச்சுன்னா அவங்களுக்கு நிறைய பெண் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்களால இவனுக்கு ஜாதகத்துக்கு ஆதாயம் வரும். இதே மாதிரி 6-8-12 வடிவேல் கதை செருப்பு வச்சு தான் அடிப்பாங்க அப்படின்றது அது காமெடி. இது ஜோதிட விதி. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ஜோதிடத்துல சொல்லப்படுது. இன்னும் ஒரு இது என்னன்னா, நல்லா டிப்டாப்பா ட்ரெஸ் பண்ணிட்டு பின்னாடி கிழிஞ்சிருக்குன்னு தெரியாது சார், அட்ரஸ் சொல்லுங்க சார். அந்த அட்ரஸை பார்த்தா ஷாக் ஆயிடுவான் வடிவேல். ஓசாமா பில்டர்டன் அமெரிக்கா அப்படின்னு போட்டிருக்கோம். அவன் அரண்டுருவான். என்னையா இத, சரி இவர் காலையிலே வா, பைத்தியத்தை மாட்டிட்டோமா, சரி இவனை எப்படா தப்பிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன வழின்றது, அப்படியே நேரா போய் அந்த குறுக்கு சந்தில போய் 3வது வீட்டுல சேர் போட்டு உட்காந்து மீச முழு இதுல போட்டு பேப்பர் படிச்சுட்டு அவன் போய் பாருங்க. ஏடா இவர் அமெரிக்காக்கார சேட்டலைட் வச்சு தேடிக்கிட்டு இருக்கான், துப்பாக்கி வச்சு தேடிக்கிட்டு இருக்கான், நீ இந்த தெருவுல 3வது தெருவில் உட்காந்து சேர் பண்ணிட்டியா? அப்ப தெரிஞ்சுட்டு எதுக்கடா என்ன அடிப்பான். ஏடா தெரிஞ்சுட்டு எதுக்கடா கேட்டது அடிப்பான். அடிக்கும் போது பாத்தீங்கன்னா பைத்தியமா அப்படிமா, பைத்தியம் அப்படி இருக்காது இப்படி இருக்க போட்டு அடிச்சிட்டு இருப்பான். இந்த பைத்திய நிலைமை ஒரு மனுஷனுக்கு ஆகுது அப்படின்னா, ஒரு ஜாதகத்துல மனசுக்கு காரகன் சந்திரன், அறிவுக்கு காரகன் புதன், புத்திக்கு காரகன் குரு. இவங்கெல்லாம் கெடாத இருக்கணும். இவங்கெல்லாம் கெடாத இருந்தாங்கன்னா நல்ல நிலைமை. இவங்கெல்லாம் பாக்குறது சோவா இருப்பாங்க. 6-8-12 மறைஞ்சு 6-8-12 சேர்ந்து அஸ்தங்கமா இப்படி எல்லாம் இருந்தாங்கன்னா பாக்குறதுக்கு நல்லா இருப்பாங்க. அவங்க சிந்தனை செயல் எல்லாமே பைத்தியக்கார கோணங்கித்தனமா தான் இருக்கும் அப்படின்றது ஒரு விதி. சரி, இதோட இன்னொரு இது என்னன்னீங்கன்னா, வடிவேலு போலீஸ்காரரா இருப்பார். அதுல வந்து 4 பேர் கடத்திட்டு போயிடுவாங்க. கடத்திட்டு போயிட்டு, நான் வந்து கபாலியோடைய கீப்புக்கு பிறந்தவன், நான் ஓட்டேரி நரியோடைய கீப்புக்கு பிறந்தவன் அப்படின்னு 4 பேரும் சொல்லணும். ஏடா அப்ப ஒரிஜினல் எவனும் பிறக்கலையாடா அப்படிமா அப்படிமாங்க. அப்ப ஒரு ஜாதகத்துல ஒரிஜினல் அப்பாவுக்கு பிறக்காத கிரக நிலை எப்படி இருக்கும் தெரியும். இது வந்து அதாவது கட்டத்துல இருக்கிற விதிதான் இதுல வரப்போகுது. அப்ப எப்படி இருக்கும் அப்படின்னீங்கன்னா, குருவும் சந்திரனும் சேர்ந்து இருந்து அத புதன் பாக்குறாருன்னு வச்சுக்கங்க, கண்டிப்பா அது வந்து மாற்றானுடைய இதுக்குதான் வந்த மாற்று ஸ்கீப்புக்கு போனதுதான்ற ஒரு விதி ஜோதிட விதியை சொல்லுது. எந்த இடத்துல இருந்தாலும் அது எந்த சந்திரனும் குரு சேர்ந்து புதன் பார்க்கணும், நேருக்கு நேரம் பார்க்கணும். அவங்க 2 பேர்த்த இணைவா இவர் பார்க்கணும். ஒரே இருந்து புதன் பார்க்கணும். இந்த வன்பு ஆமா எந்த இருந்தாலும் அத பார்க்கணும் அப்படின்றது ஒரு விதி. இன்னொரு இதுல அதே வடிவேல் வந்து போலீஸா வருவாரு. டேய், நான் இன்னைக்கு புது இன்ஸ்பெக்டர் வர்றாரு, நான் எழுதி கொடுத்த இதெல்லாம் பாடம் பண்ணிட்டீங்களா அப்படின்னா, நீ சொல்லு அப்படிமா, அவனை சொல்லு அப்படின்னா, கூங்குமா, என்ன ரிப்போர்ட் போட்டு அதாவதுங்க, கேடி பசங்களை கூண்டோடு பிடிக்கிறதுல கில்லாடி. அடப்பாவி, இதையாடா மானாலும் சொல்லிக்கிட்டு இருந்தா இதை தெரியாதையாடா நான் நின்னுட்டேன் அப்படின்னு அப்படின்னு. சரி, இப்ப இந்த திக்கு வாய் வருது இல்லையா, இது என்ன காரணம் அப்படின்னா, 2ஆம் இடம் தானே பேசுறது. 2ஆம் இடத்துல 6-8-12 அதிபதிகள் இருந்து அந்த 2ஆம் அதிபதி பகையோ நீசமா பெற்றுட்டாருன்னு வச்சுங்க, அதுல வந்து பாவகிரகம் பார்த்தா சுத்தமா பேச மாட்டாரு, சுபகிரகம் பார்த்தீங்கன்னா திக்குவாயா வரும். அப்ப அந்த திக்குவாயு வரும். அப்ப 2ஆம் இடம் தான் வாயு. அதுல 6-8-12 அதிபதியிலும் பாவகிரகங்களும் தொடர்பு பெற்ற இந்த திக்குவாயு வரும். எப்படிங்க சுபத்துவம்? சுபத்துவம் அது அந்த வலு பாக்குற அமைப்பு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதை எனக்கலாம். ஏன்னா சுபத்துவ சுற்றுகள் எல்லாம் பெரிய ரெக்கார்டு. அது பொதுவா நம்ம ராசி சக்கரத்துல இணைவு பார்வை இதை வச்சுட்டே நம்ம பார்க்கலாம். அதுல பார்த்து என்ன எந்த அதிபதிகளுடைய காலில் இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம்னா அதுக்கு தகுந்த விஷயங்கள் இந்த இணைவு இருந்தா
இதுதான் நடக்கும் அப்படின்றத நம்ம எளிமையா சொல்லிடலாம். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் வந்து அதே வடிவேல் காமெடியில் தான் வரும். ஆனா இந்த 3 விரல்ல நான் சொந்தமா தொழில் பண்ண போறேன், இந்த 3 விரல்ல ஒண்ணு தொடுங்க அப்படிமா. அவரு ஆஹா பரவாயில்லடா சொந்தமா தொழில் பண்ண போறேன், சரி நல்ல விஷயம் தான் எப்படின்னு ஒரு விரல பிடிப்பான். அடாடா என்னடா இப்படி வந்து மாட்டிக்கிட்டீங்களே, ஏன்டா என்னடா எனக்கு வேலை வெட்டி இல்ல, நான் எதையாவது கொலை பண்ணிட்டு போய் ஜெயில உட்காந்துக்கலான்னு முடிவு பண்ணிட்டு ஒண்ணு கொலை, இன்னொன்னு கொள்ளை, இன்னொன்னு கற்பழிப்பு, இது ஏதாவது ஒண்ணு செஞ்சுட்டு போய் உக்காந்துலான்னு முடிவு பண்ணிட்டேன். நீ கொலை பண்ணுன்னுட்டு அப்புறம் ஆள் காட்டி வர உன்னையே காட்டிவிட்ட, இந்த மாதிரி கொலை பண்ண போறேன்ட்டு ஆர்வத்துக்கு ஓடுவான். அப்ப ஒரு ஜாதகத்துல இந்த கொலை பண்றதுக்கான அமைப்பு, கிரக அமைப்பு எப்படி இருக்கு அப்படின்னா, 10ஆம் அதிபதி ராகுசாரை வாங்கி செவ்வாவோ இல்ல சனியோ அவங்க தொடர்பு பெற்றாங்கன்னு வச்சுங்க, ஆடு மாடு கசாப்பு கடை வெட்டுவான், மனுஷனையும் சேர்த்து வெட்டுவான். இந்த குணங்கள்லாம் இருக்கும் அப்படின்றது விதி. இப்ப இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த விஷயங்கள்லாம் வருது. அதே மாதிரி வந்து ராகு, இப்ப செவ்வாவும் ராகுவும் 6 8 இருக்கிறாங்கன்னு வச்சுங்க, பொதுவா செவ்வாவும் ராகுவும் பிடிக்காது. அவங்க 2 பேரும் 6 8 இருந்தாங்கன்னு வச்சுங்களேன், அரசு தண்டனை பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். அரசாங்கத்துக்கு புறம்பான செயல்கள் செய்து அது மூலியமா அரசு தண்டனை பெறக்கூடிய ஒரு கிரக அமைப்பு இதுல வரும் அப்படின்றது ஒரு விதி. அதே மாதிரி இன்னொரு விஷயம் ஒண்ணு சொல்லுவாரு, அதே ஒரு விவேக்கு எல்லாம் உட்காந்துட்டு இந்த வடிவேல எல்லாம் உட்காந்துட்டு கல்யாணம்னா என்ன, காதல்னா என்ன அப்படின்னு ஒருத்தர் கேட்பாரு. அதுக்கு இவர் சொல்லுவாரு, கல்யாணம்னா உன் பொண்டாட்டி உன்னோட இருந்தா கல்யாணம், உன் பொண்டாட்டி என்னிட்டு இருந்தா அது வந்து காதல், அது நல்ல காதல் இல்ல கள்ளக்காதல் அப்படி. உன் பொண்டாட்டி உன்கிட்ட சொல்லிட்டு வந்தா காதல், சொல்லாத வந்தா கள்ளக்காதல் அப்படிமா. இது உனக்கு தேவையா அப்படின்னு அடிப்பான். அப்ப இந்த கள்ளக்காதல் அப்படின்ற ஒரு சமாச்சாரம் ஆண் ஜாதகத்திலும் சரி பெண் ஜாதகத்திலும் 3ஆம் அதிபதி கெட்ட, ஏன்னா அவர் தான் வீரியத்துக்கு அதிபதி, எல்லாத்துக்கும் இது. அவரு நின்ற அந்த 3ஆம் அதிபதியோட பாவகிரகங்கள் ராகு சனி செவ்வாய் இவங்கெல்லாம் சேர்ந்தாங்கன்னு வச்சுங்க, இந்த அமைப்பு வரும். ஒழுக்கன்றது வந்து இருக்காது அப்படின்றது ஒரு விதி. இதுல இன்னொரு விஷயம், இன்னொரு அந்த 3ஆவது சொல்லும் போது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு படத்துல விஜய் தான் சொல்வாரு, யாரு அடிச்சா பொறி கலங்குதோ அவன் பேரு தமிழ் அப்படிம்பாரு. அதே மாதிரி இன்னொரு விஷயத்துல என்ன, ஒரு வாட்டி நான் முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன் அப்படின்னு ஒரு வாசனை வருது. இதெல்லாம் எப்படி வருது அப்படின்னீங்கன்னா, 3ஆம் அதிபதியோடைய காலில் சூரியன் இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, யாரு பேச்சும் கேட்க மாட்டேன், இவர் சொல்றதான் அடிதான். அதே மாதிரி செவ்வாய் இருந்தாருன்னு வச்சுக்க, பேசலாம் மாட்டேன், அடிச்சுட்டு தான் அப்புறம் கேட்பாரு போலீஸ்கார மாதிரி, முதல்ல சாத்து, அதுக்கப்புறம் உதச்சிட்டு தான் அப்புறம் தம்பி நீ யாரும் உன் பேர் என்ன, நீ என்ன ஊரு, அதுக்கப்புறம் தான் அது பேச்சு. இந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் நடக்கும் அப்படின்றது விதி. இது மாதிரி ஜோதிடத்துல வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம சினிமாவோட இதுல எடுத்து நம்ம ஜோதிட விதியோட கம்பேர் பண்ணி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லலாம். இன்னும் நம்ம வந்து நிறைய பேர் பேச இருப்பதனால வாய்ப்பளித்த குருநாதர் அவர்களுக்கு மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு, அருமையான உரை, காமெடியும் கதாகாலம் மாதிரி ஜோசியத்தை கலக்கிட்டாரு. ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள்.